ஆத்ம அன்பர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த ஓரைகளில் என்னென்ன பண்ணலாம். சுவாமி, நம்ம நல்ல நாள் பார்த்தாச்சு, நேரம் பார்த்தாச்சு, திதி, யோகம், நட்சத்திரம், கரணம் இதெல்லாம் பார்த்துட்டும் கூட இந்த ஹோரையும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி என்பது எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயந்தான் இந்த ஹோரைங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹோரைனா என்ன, அது எப்படி செயல்படுது, அதை பற்றியெல்லாம் பார்ப்போம் வாங்க. ஹோரைனா ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு நாள்லேயும் கிரகங்களினுடைய நேரம் தன்னோட தடத்தை பதிக்குது. இதுதான் ஹோரை. 7 ஓரைகள் குறிப்பிடப்பட்டிருக்குது 7 கிழமைகளுக்கு. இந்த ஹோரையோடைய பேரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். கிழமையை அதற்குரிய கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ஹோரை. உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கங்களேன், அதனுடைய கிரகம் இது சூரியன், சூரிய ஓரை. திங்கள் சந்திர ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, வியாழன் குரு ஓரை, வெள்ளி சுக்கிர ஓரை, சனி ஓரை. அவ்வளோதாங்க, 7 ஓரை. ஓரையோடைய பேரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது இந்த ஹோரையோடைய நேரம். பொதுவாக ஹோரைகள்ன்றது ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி வரும். இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் அந்த கிழமையினுடைய கிரகத்தினுடைய தன்மையில் தான் அந்த ஓரைகள் வரும். உதாரணத்துக்கு ஞாயிறுன்னா சூரிய ஓரை தான். காலம்பெற சூரிய உதயமாகிய தோராயமாக ஒரு 6 மணின்னு வைங்களேன். 6 மணிலேருந்து 1 மணி நேரம்னா 7 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6லேருந்து 7 சூரிய ஓரை. திங்கட்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை சந்திர ஓரை. செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 மணி வரை செவ்வாய் ஓரை. புதன்கிழமையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை புதன் ஓரை. வியாழக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7 குரு ஓரை. வெள்ளிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 சுக்கிர ஓரை. சனிக்கிழமை காலையில் 6லேருந்து 7 சனி ஓரை. இது தாங்க ஆர்டர். இது கான்ஸ்டன்ட், இது மாற்ற முடியாமல், இது எப்பொழுதுமே நிரந்தரமாக இப்படி தான் வரும். இப்போது ஹோரையோட பெயர் பார்த்தாச்சு, ஹோரை ஆரம்பிக்கிறது எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது ஹோரையோடைய வரிசைகள் இது எப்படி வரும். இங்கே தான் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. இப்போது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு கிழமைகள் ஆர்டராக இருக்குது. இந்த ஆர்டர் வைஸில் தான் ஹோரைகளும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹோரைகளும் இந்த ஆர்டர் வைஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இங்கே தான் சின்ன மாற்றம் இருக்குது. இப்போ வீடியோவில் நான் ஒரு அட்டவணை போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 சூரியன் போட்டிருப்பேன், 2 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போட்டிருப்பேன் பாருங்கள், 3 புதன், 4 சந்திரன், 5 சனி பகவான், 6 குரு, 7 செவ்வாய். அப்போது இந்த ஆர்டர் நீங்கள் மனனம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்டர் வைஸ் தான் ஹோரைகள் வரும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை காத்தால் 6 மணிலேருந்து 7 மணி சூரிய ஓரைன்னு வைங்க. அப்போ 7லேருந்து 8 என்ன வரும், இந்த அட்டவணையை பாருங்கள், சுக்கிர ஓரை வந்துடும். 8லேருந்து 9 புதன் ஓரை, 9லேருந்து 10 சந்திர ஓரை, 10லேருந்து 11 சனி பகவான் ஓரை, 11லேருந்து 12 குரு ஓரை, 12லேருந்து 1 செவ்வாய் ஓரை. திரும்ப 1 மணிலேருந்து 2 மணி வரை சூரிய ஓரை, திரும்ப 2லேருந்து 3 மணி வரை சுக்கிர ஓரை. இப்படி இந்த ஷெட்யூல் மாறவே மாறாது. இது ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் 1 மணி நேரத்திற்கு 1 மணி நேரம் இந்த ஹோரைகள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி காத்தால் சூரிய உதயம் ஒரு 6 மணி உதாரணத்துக்குன்னு எடுத்துப்போம். சூரிய உதயம் இன்றைக்கி ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு காத்தால் 6 மணி வரை 24 மணி நேரத்திற்கு இந்த ஓரைகள் ஒவ்வொன்றா ஒரு மணி நேரம் மாறி மாறி வரும். இந்த ஓரைகள் வலுவாக செயல்படுறதுனால நம்ம இந்த ஹோரைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம விஷயங்களை அதுக்கேற்றாப்புல நம்ம செயல்படுத்தும் பொழுது வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளி கூட நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம். கட்டாயமாக வெற்றி நிச்சயம். வாங்க, இனி நம்ம எந்தெந்த ஓரைகளில் என்னென்ன விஷயங்களை செய்து சாதிக்கலாம் அப்படின்றத அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போது எந்தெந்த ஓரைகளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சூரிய ஓரை. சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், நவகிரகங்களுடைய தலைவன். அப்போ தலைமை சார்ந்த விஷயங்கள். சூரியன் என்பது அரசை குறிக்கும், தலைமை இல்லையா, அரசை குறிக்கும். அப்போது
அரசு சார்ந்த விஷயங்கள், இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்ளிகேஷன் நீங்கள் போட போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட்டில் ஒரு கொட்டேஷன் கொடுக்க போகிறீங்க, இல்லை அரசு உயர் அதிகாரிகளை சந்திக்க போகிறீங்க, இப்போ அரசு வேலையில் சேர போகிறீங்க, இப்படி பல விஷயங்கள் அரசு சார்ந்த, இப்போ பதவி ஏற்க போகிறீங்க, இல்லை அரசு சார்ந்த ஒரு விஷயங்களில் இன்வால்வ் ஆக போகிறீங்க. இப்படி அரசு சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு ஓரையாக இந்த ஓரை இருக்குது. இது மட்டும் இல்லை, அரசியல் சார்ந்த விஷயங்களையும் இதில் பண்ணிக்கலாம். அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவங்களை இந்த ஓரையில் மேற்கொள்கிறது ஒரு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். அதிகார பேச்சுக்கள், குறிப்பாக தலைமைகளினுடைய செயல்பாடுகளுக்கு உகந்த ஓரையாக இந்த ஓரை நம்ம எடுத்துக்கலாம். வெற்றி நிச்சயம். அடுத்ததாக சுக்கிர ஓரை. சுக்கிரன்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். சுக்கிரன்னா என்ன? திருமணம், காதல். சுக்கிரன்னா மியூசிக். சுக்கிரன்னா திரைப்படம். சுக்கிரன்னா அலங்காரங்கள், ஆடை, ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள். அப்போது திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் உகந்த ஓரை இந்த ஓரைங்க. சங்கீதம் கற்றுக்க போகிறீங்க, பாடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை, ஆர்ட், அதுக்கு நீங்கள் இந்த ஓரையை பயன்படுத்தலாம். புதுசாக ஆடை ஆபரணங்களை உடுத்த போகிறீங்க, இல்லை வாங்க போகிறீங்க, இந்த ஓரையை பயன்படுத்தலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க போகிறீங்க, இந்த ஓரையை பயன்படுத்தலாம். சினிமா படங்கள், குறிப்பாக படப்பிடிப்பு, சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உகந்த ஓரையாக இந்த ஓரை இருக்குது. அடுத்தது சுக்கிரன்னாலே வெள்ளின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? வெள்ளி பொருட்களை இந்த ஓரையில் வாங்கிறது உத்தமம், அது பன்மடங்கு பெருகுங்க. சுக்கிர ஓரை என்பது ஒரு அற்புதமான சிறப்பான ஓரை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புதன் ஓரை. புதன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கல்வி. அப்போது இந்த ஓரையில் என்ன பண்ணலாம்? கல்வி ஆரம்பிக்கலாம். எழுத்து, பேச்சு, வித்தை ஆரம்பிக்கலாம். கதை, கட்டுரை, காவியம், ஆராய்ச்சிகள், இது எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நீங்கள் புதன் ஓரையை சூஸ் பண்ணலாம். வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த ஓரை எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் ஓரை தாங்க. கஸ்டமர்ஸ் நிறைய வந்து போயிட்டே இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் தொழிலை புதன் ஓரையாக வரும் பொழுது ஆரம்பிங்க. அது ஒரு அற்புதமான பலனை கொடுக்குங்க. அதே போல் வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இதெல்லாம் கேஸ் போடணும், புதுசாக ஒருத்தர் கேஸ் போடணும்னு பார்க்குறாரு, அதெல்லாம் புதன் ஓரையை நீங்கள் சூஸ் பண்ணலாம். புதிய கணக்குகள் தொடங்குறது, ஒரு ஆஃபீஸுக்கு புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை பேங்க்கில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கணுமோ அதையெல்லாம் நீங்கள் புதன் ஓரையில் துவங்கிறது உத்தமமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சந்திர ஓரை. சந்திர ஓரைனாலே பயணங்களுக்கு மிகச்சிறந்த ஓரை இது தாங்க. இப்போ நீங்கள் வெளியூர் பயணம் போகிறீங்க, முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு புறப்பட போகிறீங்க, அப்போ நீங்கள் சந்திர ஓரையில் பார்த்து கிளம்புங்க. நிச்சயமாக அந்த பயணம் இனிமையான ஒரு பயணமாக இருக்கும். ரெண்டாவது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறீங்க. குறிப்பாக இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறீங்க பார்த்தீங்களா? அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் சந்திர ஓரையை சூஸ் பண்ணலாம். அதாவது சாதகமான பேச்சுக்கள் நடக்கும், நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க. சமாதான பேச்சு பேச போகிறீங்க, சந்திர ஓரையை எடுத்துக்குங்க, நிச்சயமாக நல்லது நடக்குங்க. கால்நடைகள் வாங்கிறதுக்கு, ஆடு மாடுகள் நம்ம வாங்கிறதுக்கோ இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளுறதுக்கு இந்த சந்திர ஓரையை நீங்கள் யூஸ் பண்ணுறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சனி ஓரை. பொதுவாக சனி ஓரைனாலே அசுப ஓரை, அது அப்படி இப்படின்னு உங்களை ரொம்ப போட்டு குழப்பி வச்சுருப்பாங்க. ரொம்ப குழப்பிக்காதீங்க, அப்படி இல்லவே இல்லை. சனி ஓரையும் ஒரு நல்ல சிறப்பான ஓரை தான் என்னுடைய பார்வைக்கு. ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுகளும் எந்த ஒரு செயல்களும் நிரந்தரமாக ரிப்பீட்டடாக தொடர்ந்து நடக்கணும்னா நீங்கள் இந்த ஓரையை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கடனை அடைக்க போகிறீங்க, அந்த பணத்தை திருப்பி செலுத்த போகிறீங்க, அதை எந்த ஓரையில் செய்யலாம் அப்படின்னா செவ்வாய் ஓரையில் செய்யலாம். அடுத்தது சனி பகவான் ஓரையிலும் செய்யத்தகுந்த ஓரை தான் இந்த ஓரை. ஏன்னா ரிப்பீட்டடாக நடக்கும், தொடர்ந்து அந்த நிகழ்வு நடக்கும். அப்போ நீங்கள் தொடர்ந்து கடனை அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து கடனை அடைச்சா என்ன ஆகும்? கடன் சீக்கிரமாக முடியும். ஆனால் கடன் வாங்கக்கூடாது. அப்போது எதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நடக்கணும். இப்போ சொத்துக்களை வாங்கலாமா? வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஏன் நகைகள் கூட வாங்கலாங்க. ரிப்பீட்டடாக தொடர்ந்து நடக்கும்ன்றதுனால நகைகளும் இதற்கு வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஓரைன்னு தான் நான் சொல்லுவேன்.
என்ன ஒரு விதி விலக்கு என்னன்னா, நம்ம தவிர்க்க வேண்டியது அமங்கலமான விஷயங்களுக்கு மாத்திரம் இந்த ஹோரையை நம்ம பயன்படுத்த கூடாது. அதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால் அமங்கலமான நிகழ்வுகளுக்கு நேரம்லாம் குறிப்பாங்க இல்லைங்களா, நாள் நேரம்லாம் குறிப்பாங்க. அப்போது இந்த சனி ஓரை வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. அற்புதமான நிலையான சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும், தீர்த்த யாத்திரை ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கும், கடனை அடைப்பதற்கும் ஒரு அதி அற்புதமான ஓரை தான் இந்த சனி ஓரை. இப்போ நம்ம பார்க்குறது குரு ஓரை. குரு ஓரைனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அனைத்து வகையான சுபகாரியங்களையும் இந்த ஓரையில் நீங்கள் செய்யலாம். கல்வி, திருமணம், ஆடை ஆபரணங்கள், விதை விதைத்தல், நாற்று நடுதல், புதிய வாகனங்கள், இது எல்லாமே, இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இந்த குரு ஓரையில் தாராளமாக செய்யலாம். குழந்தைகளில் ஸ்கூலில் சேர்க்கறது, வித்யாரம்பம், முதலாக கல்வி ஆரம்பிக்கிறது, இதுக்கெல்லாம் மிகச்சிறந்த உரை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு உரை. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, வெள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த வெள்ளி வாங்கிறது, வெள்ளி விஷயங்களை குரு உரையில் செய்யாமல் சுக்கிர உரையில் செய்கிறது எப்படி சிறப்போ, அதுபோல் தங்கங்கள் வாங்கிறது, தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உகந்த உரை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு உரைங்க. நிச்சயமாக குரு உரையில் தங்கம் வாங்கி பாருங்கள், அற்புதமான பலன்களை நீங்கள் காண முடியும். ஸோ குரு உரை என்பது ஒரு அற்புதமான, அதி அற்புதமான சிறந்த உரை. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் உரை. செவ்வாய் உரை பெரும்பாலும் கடன் அடைக்கிறதுக்கு மிகச்சிறந்த உரைனா இதுதாங்க. யாருக்காவது கடன் கொடுக்கணுமா, அடைய முடியாத கடனா, ரொம்ப சிம்பிள், செவ்வாய் உரையில் கொடுத்து பாருங்கள், அந்த கடன் சீக்கிரமாக அடையும். அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் உரை ரொம்ப பலம் வாய்ந்தது. இதை பயன்படுத்தி பாருங்களேன், நீங்கள் கடனை சீக்கிரமாக அடைச்சிருவீங்க. ஏதாவது ஒரு சண்டை, போர், வாக்குவாதம் பண்ணணும், இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் செவ்வாய் உரையில் ஆரம்பித்து பாருங்கள், ரொம்ப உச்சத்தில் போய் நிற்கும். அதே போல் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் உரை சிறந்ததுங்க. மருத்துவம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சாமி, சர்ஜரி ஒருத்தருக்கு பண்ண போகிறார், எந்த நேரம் அப்படின்னா செவ்வாய் உரையில் சர்ஜரி பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க. மருத்துவரை பார்க்க போகிறீங்க, மருந்துகள் எடுத்துக்க போகிறீங்க, ரண சிகிச்சை மேற்கொள்ள போகிறீங்க, இதுக்கு எல்லாம் செவ்வாய் உரை ஒரு சிறப்பான உரைங்க. வாகனத்தை பழுது பார்க்க போகிறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, மனுஷனாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ரிப்பேரு, சண்டை, இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஓரையாக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கினா நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செவ்வாய் உரையில் செய்கிறது ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அன்பர்களே, இதுவரை 7 ஓரைகள் பற்றியும் அவைகளை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஹோரையோடைய நேரம் எல்லாமே நீங்கள் தினசரி கேலண்டரில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஹோரைன்னு போட்டிருக்கோம், அதில் நீங்கள் நேரங்களை பார்த்துருக்கலாம். ரெண்டாவது, காலையில் 6லிருந்து 7 மணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அது பொதுவான காலகட்டம் தான். சூரிய உதயம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் மாறும், ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம்தான். மற்றபடி நீங்கள் இந்த ஹோரையை பயன்படுத்தும் பொழுது அற்புதமான வெற்றிகளை உங்களால் குவிக்க முடியும் அப்படின்றது நிச்சயம், சத்தியம். இதை பயன்படுத்துங்க. அன்பர்கள் வாழ்வில் வெற்றி பெற சித்த பார்வை ஆன்மீக அரண்மனையின் சார்பாக என்னுடைய பரிபூரண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள், நல்ல பயனுள்ள தகவல்களை நீங்கள் கேட்டுக்கணும்னா, பார்க்கணும்னா நம்ம சித்த பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே எனும் தாயுமானவரின் வரிகளுக்கேற்ப உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். சித்தர்களருள் சித்திக்கட்டும். நன்றி.